அன்புள்ளங்களுக்கு தமிழ் வணக்கம். வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னருக்காக மல்லி சட்னியும் கம்பு தோசையும் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மல்லி சட்னிக்கு நான் எப்போவுமே உளுந்தம்பருப்பு சேர்த்து வதக்கி அரைப்பேன். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பேனில் உளுந்தம்பருப்பு, வத்தல், தக்காளி, மல்லிச்செடி, புளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடி. மல்லி சட்னி கூட நாங்கள் இன்றைக்கி காம்பினேஷனாக கம்பு தோசை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கம்பு தோசை பண்ணுறதுக்கு மார்னிங்கே 1 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/4 கப் ஜவ்வரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரைச்சி வச்சோம்னா நைட்டு டின்னருக்கு அது ரெடி ஆகிடும். அந்த தோசையில் டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நம்ம நார்மல் தோசையோடு இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். தம்பிக்கு ஒரு முட்டை தோசையும் பாப்பாவுக்கு பிளேன் தோசையும் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா மதியமே ஸ்கூலில் எக்கு சாப்பிட்ருவா. ஸோ அதனால் அவளுக்கு எக்கு நைட்டு நான் கொடுக்கல. தம்பி